தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCL டெக்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த HCL டெக் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு HCL டெக்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸுமே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைங்க. ஸோ ஃப்ரீயாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தோடனே அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பிடெக் சிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, அதே மாதிரி எம்டெக் முடித்தவங்க, பிஎஸ்சி சிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, பிஎஸ்சி அதர்ஸில் முடித்தவங்க, அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி முடித்தவங்க, அடுத்து பிசிஏ முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க, அடுத்து எம்ஏ இந்த மாதிரி முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க ப்ளஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு டிகிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து கரண்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்பொழுது நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன டெசிக்னேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைன் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் வந்து ஃப்ரெஷர் அப்படின்னா இந்த 0 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மந்த்லியும் 0 ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி காட்டும். அடுத்து ப்ரைமரி ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட பைத்தான் நாலேஜோ இல்லை .NETஓ இல்லை HTMLஓ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ என்ன இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. SQL இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ப்ரைமரி ஸ்கில் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் மென்ஷன் பண்ணுற ஸ்கில்லை நீங்கள் நல்ல ஒரு நாலேஜில் இருக்கணும். ஸோ சும்மா தெரியும் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணாதீங்க. அடுத்து பாருங்கள், கண்ட்ரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு. ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு தான், தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌஸ் டு அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைலை பொறுத்தளவுக்கு PDF அல்லது டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 MB வரைக்கும் ஃபைல் சைஸ் இருக்கிறத அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த HCL டெக் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேரியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெயினி வேக்கன்சிக்கு தான் எடுப்பாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நல்ல போஸ்டிங்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த HCL டெக்கில் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் எது வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்கள்.